அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தினம் ஒரு வினாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இதில் முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தோம்னா, நீட் தேர்வு இருக்கக்கூடாது, கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும், தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வரும். அனைத்தும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதை விளக்கமாக பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025. இது ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம இந்த கல்விக் கொள்கையை பற்றி பார்த்துருப்போம். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025ஆம் ஆண்டு வகுக்கப்பட்டது. அதுக்கு தலைவர் பார்த்தோம்னா யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்னா, நீதிபதி தா. முருகேசன் அவர்களின் தலைமையில் 14 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 உள்ளடக்கியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை கம்பேரிஷன் பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம். என்னென்னா, தேசிய கல்விக் கொள்கை கல்வி பொதுப்பட்டியலில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்கோம், கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கையில் 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, 3, 5, 8, 10, 12 ஆகிய வகுப்புகளில் பொதுத் தேர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வு, +1க்கு இருந்துச்சு. இப்போ ஆனால் அதை எடுத்துட்டாங்க. பொதுத் தேர்வு இருந்துச்சு, அதை இந்த கல்விக் கொள்கை மூலம் பார்த்தோன்னா நீக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 3, 5, 8 வகுப்புகளில் தேர்வு பெறாவிட்டால் மறுதேர்வு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மும்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. அதாவது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கல்வியை வலியுறுத்துது. நம்மளோட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கல்விக் கொள்கையை பார்த்தோன்னா வலியுறுத்துது. இதோட டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழு தலைவர் யாரோட தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். நீதிபதி தா. முருகேசன் தலைமையில் 14 நபர் கொண்ட குழு பார்த்தோன்னா அமைக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா, முதல் தேசிய கல்விக் கொள்கையை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா பார்த்தோன்னா 1968 கொண்டு வந்தாங்க. கோத்தாரி கல்விக்குழு 1964 கொண்டு வந்தாங்க. அந்த கோத்தாரி கல்விக்குழு அவர்களின் பரிந்துரைகளின்படி 1968ஆம் ஆண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்தியாவில். இதோட கல்வி முறை பார்த்தோம்னா 10+2+3 அப்படிங்கிற ஒரு அளவில் கல்வி முறை அறிமுகம் செஞ்சாங்க. அடுத்து 2வது தேசிய கல்விக் கொள்கை பார்த்தோன்னா 1986 2வது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அடுத்து 3வது தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தாங்க. இதோட கல்வி முறை அமைப்பு பார்த்தோம்னா 5+3+3+4 அப்படிங்கிற அளவில் இருக்குது. முதல் கல்விக் கொள்கையில் பார்த்தோன்னா 10+2+3 அப்படின்னு இருந்துச்சு. 3வது தேசிய கல்விக் கொள்கையில் 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு முறையில் கல்வி முறை இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, திருநங்கைகளுக்கு சொந்த தொழில் துவங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை பார்த்தோன்னா ரூ. 50,000ங்க. திருநங்கைகளுக்கு சொந்த தொழில் துவங்க ரூ. 50,000 மானியம் வழங்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் அரவாணி என்ற வார்த்தைக்கு பதிலாக திருநங்கை என்ற கண்ணியமான சொல்லை அறிமுகப்படுத்துகிறாரு. தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் 2008 அமைக்கிறாங்க. திருநங்கை தினம் ஏப்ரல் 15. திருநங்கைகள் இந்தியாவில் 3ஆம் பாலினத்தவராக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 2014. இதை எந்த வழக்கின் கீழே கொடுத்தாங்கன்னா, நால்சா எதிர் இந்திய யூனியன் வழக்கின் கீழே திருநங்கைகள் இந்தியாவில் 3ஆம் பாலினத்தவராக சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் தான். 2014 இந்த வழக்கை கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரூ. 50,000.
அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024 to 25 நிதியாண்டிற்கான திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்தது தான். விடை வந்து 11.19%. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வந்து அடைஞ்சிருப்போம். சீனாவோட ஜிடிபியோட வந்து நம்மளோட வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 11.19% வளர்ச்சி. இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது. இந்தியாவில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்த முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதாவது இந்த 11.19%ங்கிறது 31.55 லட்சம் கோடி அல்லது 4000 US டாலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி சீனாவோட பொருளாதார வளர்ச்சியை விட வளர்ச்சி விகிதம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் முதன்மை துறைகள் வந்து 3.18%, இரண்டாம் நிலை துறைகள் வந்து 13.4%, மூன்றாம் நிலை துறைகள் வந்து 11.3%. இதில் இரண்டாம் நிலை துறைகள் தான் வந்து அதிகமாக பங்களிச்சிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. தொழிற்துறையில் வந்து 12.7% நாட்டிலேயே 40,000 தொழிற்சாலைகளோடு தமிழ்நாடு முதலிடத்தை வைக்குது. ஸோ தொழிற்சாலையில் வந்து முதலிடத்தில் வைக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு 8வது முறையாக முதலிடம் வகிக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தது தான். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவியின் தொகை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரூ. 18,000 வந்து கொடுக்குறாங்க. 18,000 4,000 வந்து பணமாகவும் மீதி 4,000 வந்து ஊட்டச்சத்து பெட்டகமாகவும் வந்து பார்த்தோன்னா தர்றாங்க. அந்த திட்டத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். அப்புறம் நாட்டிலேயே முதல் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக தாய் சேய் நலத்திட்டம் வந்து செயல்படுகிறது. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் தாய் சேய் நலத்திட்டம் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் அதை வந்து பார்க்கலாம். 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. யார் யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு தாய்மார்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த வந்து இது தொடங்கப்பட்டது. கர்ப்பிணி பெண்களுக்கு பேறு காலத்தில் ஏற்படும் வருவாயை ஈடு செய்தல் இதனோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதோட நிதி உதவி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இத்திட்டம் வந்து பார்த்தோன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வந்து பார்த்தோன்னா 1989 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது 2018 வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா உடன் வந்து இணைக்கப்பட்டது. அதிலிருந்து வந்து நிதியுதவி வந்து பார்த்தோன்னா 12,000லேருந்து 18,000 வந்து பார்த்தோன்னா உயர்த்தி வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த 18,000 வந்து பிரித்தோம்னா 14,000 வந்து பார்த்தோன்னா ரொக்கமாகவும் மீதி 4,000 வந்து பார்த்தோன்னா 12 ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய 2 அம்மா தாய் சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகமாக வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. ஸோ வந்து 14,000 வந்து பார்த்தோன்னா பணமாகவும் மீதி 4,000 வந்து பார்த்தோன்னா 12 ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய 2 அம்மா தாய் சேய் நல பெட்டகமாக வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. எத்தனை பெட்டகம்னா 2 வந்து வழங்குறாங்க. இதோட தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 19 வயது வந்து பார்த்தோன்னா நிறைவு பெற்றிருக்கணும். குடும்ப வருமான உச்சவரம்பு இல்லை. முதல் கர்ப்பம் மற்றும் இரண்டாம் கர்ப்பத்திற்கு மட்டுமே வந்து பொருந்தும். இது நல்லா தகுதிகள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் மகப்பேறு நல உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுது? ஆல்ரெடி பார்த்தது முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பெயரில் தான் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படுகிறது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு நேரில் சென்று முழு உடல் பரிசோதனை செய்ததான் இதோட முக்கிய நோக்கம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். திறன் திட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழி பாடத்திறன் மற்றும் கணிதத்திறன் ஆகியவற்றினை மேம்படுத்தும் பொருட்டு திறன் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திறன் திட்டத்தோட அப்ரிவேஷன் கூட எக்ஸாமில் கேட்கலாம். அதோட அப்ரிவேஷன் என்னென்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்டரிங் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட அப்ரிவேஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு கூட கேட்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கானது. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்த்தோம்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருடைய பிறந்த நாளை தமிழ் வார விழா
விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன். அதுதான் அதோட விடை. அதை பற்றி பார்த்தோம்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் அவர்களால் 22/4/2025 சட்டப்பேரவையில் வந்து அறிவிக்கப்பட்டது. பாரதிதாசன் அவரோட வந்து பிறந்த தினம் பார்த்தோம்னா 1891 ஏப்ரல் 29 வந்து பிறந்தார். இந்த தமிழ் வார விழா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்தோம்னா பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் அண்டு நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் என்ற புதிய பாடத்திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். கேட்குறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டமானது வந்து பார்த்தோன்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. அடுத்து பார்த்தோம்னா அதே கொஷின் தான், வேறு பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஎன் ஸ்பார்க் முன்னெடுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாணவர்களுக்கு கணினி அறிவியல் ஏஐ பயன்பாடு நுட்பங்களை கற்பித்தல் தான் இதோட முக்கிய நோக்கம். ஸோ டி தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா மக்களின் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய சுகாதார சேவைகள் வழங்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா எப்போ தொடங்கினாங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5 வந்து பார்த்தோன்னா தொடங்கினாங்க. இடம் வந்து கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்கினாங்க. இதோட முக்கிய நோக்கம் தொற்றா நோய்களான நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய்கள் போன்ற நோய்களுக்கான மருத்துவ சேவையினை அவர்களின் இல்லம் தேடி மக்களுக்கு வந்து வழங்குதல் தான் இதோட முக்கிய நோக்கம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா சிங்கப்பூரில் வந்து தொடங்கப்பட்டது. எப்போ தொடங்கினாங்கன்னா 24/5/2023 சிங்கப்பூரில் வந்து தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் குழந்தைகள், இளம் மாணவர்கள் தாய் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு உள்ள தொடர்புகளை புதுப்பிக்கும் வகையில் ஆண்டுக்கு 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு பண்பாட்டு சுற்றுலா அழைத்து வருதெல்லாம் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த வேர்களை தேடி திட்டத்தோட கருப்பொருள் வந்து பார்த்தோன்னா எத்திசையும் தமிழனங்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா கொண்டாடப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம். இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மடிக்கணினியா, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குதலா, உயர்கல்விக்கான நிதி உதவியா, சுகாதார காப்பீடான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் தான் வந்து இதுக்கு ஆன்சரு. இந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா 2022 மார்ச் 1 வந்து தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மொழித்திறன் பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. எந்த மாதிரி மொழித்திறன்னா ஆங்கிலம், ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய மொழி பயிற்சிகள் வந்து பார்த்தோன்னா மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உதவி எண்கள். தமிழக அரசால் வெளியிடப்பட்ட உதவி எண்கள் நிறைய எண்கள் இருக்குது. இருந்தாலும் இதில் முக்கியமானதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண் 1098 வந்து குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண். பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் வந்து பார்த்தோன்னா 1091 18 அதாவது 181. இது ரெண்டுமே வந்து பெண்களுக்கான உதவி எண். சைபர் பாதுகாப்பு உதவி எண் வந்து 1930 வந்து சைபர் பாதுகாப்பு உதவி எண். காவல், அமரர் ஊர்தி மற்றும் தீயணைப்பு உதவி எண் இதுக்கு வந்து 112 வந்து என்ன கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை கூட கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் வந்து போன குரூப் 2ல் கேட்ட கொஷின். அதாவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் டிஎன்டிஆர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க. டைரக்ட் கொஷினாக கேட்டாங்க, ரொம்ப உள்ள இறங்கி கேட்கல. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு டைரெக்டாக கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து அமைந்துள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவசர காலங்களில் உதவும் டிஎன்டிஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள எல்கோசஸில்
செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையம் தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் ஏதேனும் செயலிழப்பு அல்லது பேரழிவு ஏற்பட்டால் முக்கியமான மின் ஆளுமை பயன்பாடுகள் தடையின்றி வழங்கப்பட்டு பணியை தொடர இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகள் என்ன? இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஒன்று ஆப்ஷன் பியில் இருக்கிறது ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் 18,000. ஏன்னா 18,000 நிதியுதவி வழங்குறாங்க, அதனால் ஒரு ஊட்டச்சத்துக்கு பெட்டகமாக இருக்குன்னு இது ஆன்சராக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் பி ஆன்சர் கிடையாது. ஆன்சர் என்னன்னா ரூ 14,000 மற்றும் 2 ஊட்டச்சத்து பெட்டகம் தர்றாங்க. ரூ 14,000 ப்ளஸ்ஸு ரூ 4,000 மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகம் பார்த்தோன்னா தர்றாங்க. இதுதான் ஆன்சரு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து பார்த்தோம்னா, கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. 2024 டிசம்பர் 6 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டியாக கைவினை கலைஞர்கள் பயன்பெற அவளது கைவினை தொழில் குடும்ப தொழிலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். இந்த திட்டம் கைவினை கலைஞர்களுக்கு நிதி ஆதரவு, சந்தை வாய்ப்புகள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் டான்ஃபினட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசின் ஒரு திட்டமான பாரத் நெட் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு நிறுவனம் தான் இந்த டான்ஃபினட் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் கூட சொல்லுவாங்க. இதை தமிழில் பார்த்தோம்னா தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் தமிழ்நாட்டின் 12,525 கிராம பஞ்சாயத்துக்களை கண்ணாடி இலை வடத்தால் இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களுக்கு மலிவு விலையில் உயர்தர இணைய சேவை வழங்க உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள், தொழில் முனைவோர் மற்றும் இணைய சேவை வல்லுநர்கள் இந்நிறுவனம் ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தோம்னா, டான்ஃபினட் எப்போ தொடங்கினாங்கன்னா 2018 ஜூன் 8 பார்த்தோன்னா தொடங்குறாங்க. இதோட நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்தல இதோட முக்கிய நோக்கம். இந்த பாரத் நெட் திட்டம் பார்த்தோன்னா மத்திய அரசின் ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் 1 Gbps இணைய இணைப்பு வழங்குதல் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்து இந்த மத்திய அரசின் பாரத் நெட் திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா தொடக்கம் 2011 அக்டோபரில் தொடங்கினாங்க. அப்போ இதோட பேர் பார்த்தோம்னா நேஷ்னல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோன்னா சொன்னாங்க. 2015 தான் பாரத் நெட் அப்படின்னு இதை பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இதோட நோக்கம் பார்த்தோன்னா இந்திய குக்கிராமங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பை வழங்கும் ஒரு தேசிய திட்டம் தான் இது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, உயர்கல்வி படிப்பை ஊக்குவிக்கும் புதுமை பெண் அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூ 1000 வழங்குறாங்க. இந்த 2 திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா, புதுமை பெண் திட்டம் பார்த்தோன்னா செப்டம்பர் 5, 2022 பார்த்தோன்னா முதல் கட்டமாக தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 8, 2023 2ஆம் கட்டமாக தொடங்கப்பட்டது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேரும்போது ரூ 1000 வழங்கும் திட்டம் தான் பார்த்தோன்னா புதுமை பெண் திட்டம். அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தோன்னா இது மாணவர்களுக்கானது. தொடக்கம் 2024 ஆகஸ்ட் 9 கோவையில் தொடங்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவர்களின் முதல் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் ரூ 1000 வழங்கும் திட்டம். புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தோன்னா மாணவர்களுக்கானது. இதோட நோக்கம் பார்த்தோம்னா மாணவர்களின் கல்வி நிலையை உயர்த்துதல், அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவது, உயர்கல்வியில் இடைநிற்றலை தடுத்தல். இது இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, தொல்லியல் துறையின் ஆய்வுகளால் உலகறியப்பட்ட கீழடி கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட அகழாய்வு இடங்கள் பார்த்தோம்னா கீழடி எங்கன்னா பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டம்.
கீழடி எங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அடுத்து கொற்கை வந்து தூத்துக்குடி மாவட்டம். சிவகலை தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். மயிலாடும்பாறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். அரிக்கமேடு வந்து புதுச்சேரி. இது வந்து ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டாங்க. அரிக்கமேடு அகழாய்விடம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அடுத்து கீழ்நமண்டி வந்து திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்து வெம்பங்கோட்டை வந்து விருதுநகர். பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை. துலுக்கர்பட்டி வந்து திருநெல்வேலி. பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த புத்த சமண சீக்கிய மதத்தினர் புனித பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு வழங்கும் நிதியுதவி எவ்வளோனா வந்து பார்த்தோன்னா ரூ. 10,000 வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் குழந்தை உதவி எண் எதுனா பார்த்தோம்னா 1098 தான் குழந்தை உதவின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 18(1) வந்து பார்த்தோம்னா 181 வந்து பெண்களுக்கு. 100 வந்து பார்த்தோன்னா காவல் உதவி எண். 145(67) வந்து பார்த்தோன்னா மூத்த குடிமக்களுக்கான உதவி எண். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருது பெறும் வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1,00,000 ரூபா வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இந்த செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இதை பற்றி பார்த்தோம்னா, செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவின் 44வது உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த செஞ்சிக்கோட்டையை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அடுத்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தலங்கள் வந்து பார்க்கலாம். அஜந்தா குகைகள் வந்து 1983 அங்கீகரிக்கப்பட்டது. எல்லோரா குகைகள் 1983. ஆக்ரா கோட்டை 1983. தாஜ்மஹாலும் 1983. தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் வந்து 1984. தஞ்சை பெரிய கோவில் வந்து 1987. இது ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை கூட கேட்கலாம். இந்த அஜந்தா எல்லோரா குகைகளை வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா அடுத்த கொஸ்டின், அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா விடை வந்து சி, சிறந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வழங்கி சிறப்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் மக்களின் மனுக்கள் எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்னா 45 நாட்களுங்க. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் கேம்புக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மனுக்களுக்கு 45 நாளில் வந்து பார்த்தோன்னா தீர்வு காணப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாருடைய பிறந்த நாளை 2006ஆம் ஆண்டு கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவித்தார்னா பெருந்தலைவர் காமராஜர். சாரி, இதில் வந்து இது விடை வந்து தப்பாக இருக்குது. இதில் பெருந்தலைவர் காமராஜர் தான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோம்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் தங்கத்தின் அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா, இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1975 வந்து தொடங்கப்பட்டது. நோக்கம் வந்து விதவை மறுமணத்தை ஊக்குவித்து விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது தான் வந்து பார்த்தோன்னா இதனோட முக்கிய நோக்கம். இதை திட்டம் 1, திட்டம் 2 அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறாங்க. திட்டம் 1 யாருக்குன்னா வந்து பட்டப்படிப்பு முடிக்காதவர்களுக்கு திட்டம் 1. அதோட நிதியுதவி பார்த்தோன்னா ரூ. 25,000. இதில் வந்து 15,000 காசோலையாகவும் மீதி 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் வந்து பார்த்தோம்னா திருமாங்கல்யம் செய்ய 8 கிராம் தங்க நாணயம் வந்து பார்த்தோன்னா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே 2வது திட்டம் அப்படின்னு பார்த்தா இது பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு நிதியுதவி பார்த்தோம்னா ரூ. 50,000 கொடுக்குறாங்க. இதில் 30,000 காசோலையாகவும் ரூ. 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து தங்கம் வந்து பார்த்தோன்னா திருமாங்கல்யம் செய்ய 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இதில் 2ஆக பிரிச்சலாம், பட்டப்படிப்பு முடித்தவர்கள் முடிக்காதவர்கள்னு பிரிக்கிறாங்க. பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000ம் முடிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 25,000 கொடுக்குறாங்க. ஆனால் தங்கம் வந்து பார்த்தோம்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா 8 கிராம் தான் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா
பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ரூ 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ரூ 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா இது கரெக்டு. அப்புறம் இதோட தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண நாளிலிருந்து 6 மாதங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மணப்பெண்ணின் குறைந்தபட்ச வயது வந்து 20 மற்றும் மணமகனின் குறைந்தபட்ச வயது வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வெளிநாட்டு உயர்கல்விக்காக அதிகபட்சமாக எவ்வளவு நிதியுதவி பெறலாம்னா ரூ 10 லட்சம் வரை பெறலாம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியார். தமிழ்நாடு சமூக நீதி நாள் பார்த்தோம்னா செப்டம்பர் 17. உலக சமூக நீதி நாள் பார்த்தோம்னா பிப்ரவரி 20. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, விடியல் பயண திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோராயமாக எவ்வளவு சேமிக்கின்றனர்? இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம். விடியல் பயண திட்டத்திலேருந்து கொஸ்டின் வந்து எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். இந்த விடியல் பயண திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா 2021 மே 8 வந்து தொடங்கினாங்க. பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பயணத்தில் அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வரை செல்ல அனுமதி. பச்சைமலை பழங்குடியினர் பகுதிக்கு இத்திட்டம் 2024 ஆகஸ்ட் 5 விரிவாக்கம் செய்கிறாங்க. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதந்தோறும் சராசரியாக ரூ 765 சேமிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா, விடியல் பயண திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோராயமாக எவ்வளவு சேமிக்கின்றனா ரூ 765 வந்து சேமிக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வெற்றி நிச்சய திட்டம் இளைஞர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம்னு சொல்கிறாங்க. இத்திட்டமானது 18 to 35 வயதுக்குட்பட்ட பள்ளி கல்லூரியில் இடைநின்ற இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சர்வதேச வேலைவாய்ப்புகளுக்கான மொழித்திறன் பயிற்சி வந்து பார்த்தோன்னா இதன் மூலம் வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. ஸோ இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, வெற்றி நிச்சய திட்டம் வந்து பார்த்தோன்னா எந்த வயதினருக்கானது அப்படின்னு கேட்கலாம். 18 to 35. இதோட நோக்கம் வந்து மெயினாக கேட்பாங்க. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தான் இதோட நோக்கம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வெற்றி நிச்சய திட்டம் இளைஞர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை பெற உதவுதல். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இது கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, மரக்காணத்தில் சர்வதேச பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. எங்கள் மரக்காணம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா சமூக நீதி விடுதிகள். இது கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஜூலை 18. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா 2019 நவம்பர் 1 வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு நாள்னு நவம்பர் 1 வந்து அறிவித்தாங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து 1967 ஜூலை 18 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாளாக வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காங்க. எனவே இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி ஆப்ஷன் ஜூலை 18. அடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது ஆல்ரெடி பார்த்தது தான். 2022 மார்ச் 1 வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து தாட்கோவின் தொழில் முனைவோர்களுக்கான வழங்கப்படும் சிஎம் அரைஸ் திட்டம் எந்த துறையின் கீழ் வழங்கப்படுகிறதுனா, தாட்கோனாலே உங்களுக்கு தெரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தான். அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நகரம் எது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சிவகாசி. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு சிவகாசி. அடுத்து பார்த்தோம்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்களை
தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க அடிக்கப்படும் வாட்டர் பெல்லின் நேரங்கள் எவை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இந்த கொஷினை பற்றி பார்த்தோம்னா, வாட்டர் பெல் திட்டம் எப்போ தொடங்குனாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் தொடங்குனாங்க. 28 ஜூன் 2025 வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்தே வந்து இதனோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த கால அளவு பார்த்தோம்னா, காலை 11 மணி, மதியம் 1 மணி, மாலை 3 மணிக்கு சிறப்பு மணி வந்து பார்த்தோன்னா ஒலிக்கும். இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வகுப்பறையிலேயே 2 to 3 நிமிடங்கள் தண்ணீர் அருந்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க அடிக்கப்படும் வாட்டர் பெல்லின் நேரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, அலையாத்தி காடுகள் என்று எவற்றை குறிப்பிடுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சதுப்பு நில காடுகள். இதை பற்றி பார்த்தோம்னா, அலையாத்தி காடுகள் வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து பார்த்தோம்னா சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு வங்கத்தில் இருக்குது. உலகின் 2வது சதுப்பு நில காடுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பிச்சாவரம், கடலூரில் இருக்குது. உலக சதுப்பு நில காடுகள் தினம் வந்து பார்த்தோன்னா ஜூலை 26. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நில காடுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பிச்சாவரம் கடலூர் மாவட்டம், முத்துப்பேட்டை வந்து திருவாரூர், கோடிக்கரை வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரம் மாவட்டம். இது 3மே இருக்குது. அடுத்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ரூ. 25,000 மற்றும் 8 கிராம் தங்கம், பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூ. 50,000 மற்றும் 8 கிராம் தங்கம் அப்படின்னு முதல் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர்களுக்கு வருமான உச்சவரம் மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி ஏதுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு திருமணத்தின் போது குறைந்தபட்ச வயது 20 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி 6 மாதங்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க தகுதியாக. இந்த பிடிஎஃப்பில் இருக்க கொஷின் எல்லாமே வந்து தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு கொஷின்ஸாக. இதை வந்து தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா TNDIPR அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதோட வெப்சைட்டில் வந்து தினம் ஒரு வினா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் 80 வினாக்கள் வந்து இது மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து இதில் ஒரு 40 வினாக்கள் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பகுதி 1 அப்படிங்கிற ஒரு நான் வீடியோவாக போடுறேன். அடுத்து ஒரு 40 கேள்விகளை வந்து பகுதி 2 அப்படிங்கிற ஒரு வீடியோவாக போடுறேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால இந்த ஒரு கேள்விகளில் வந்து தமிழ்நாடு அரசாகவே வந்து வெளியிட்டதால் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். இது வந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு கொஷின் வந்து எதுவுமே வெளியிட்டதில்லை. இது வந்து அரசே வந்து வெளியிட்டிருக்கறனால கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துட்டு போகணும். வெளியே வந்து எந்தெந்த சோர்ஸில் இருந்தோ வந்து நம்ம விக்கிபீடியா அது இதுன்னு சர்ச் பண்ணி வந்து படிக்கிறோம். நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தினம் ஒரு வினாவை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும். இந்த பிடிஎஃப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாம் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ண வீடியோக்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஆதரவு வந்து கொடுத்துருக்குங்க. இதே மாதிரி வந்து பின்வரும் காலங்கள்லேயும் வந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோக்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரமான ஒரு வீடியோக்களாக வந்து கொடுப்போம் உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றிகள் பல.